அதிலே வச்சிட்டோம். டேய் போடா போ. மாப்பிள அந்த கொரியா போனை கொஞ்சம் ஆன் பண்றீங்களா? டாடி. சொல்லுங்க டாடி. முதல்ல நீங்க வாயை தொடங்க டாடி. இருக்காருங்க டாடி. கொடுக்குறேங்க டாடி. யார் இது இவ்வளோ அசிங்கமா? ஏன் ஆளு ஒன்னு எடுக்க தாமா வந்தேன். கவலைப்படாத, அடுத்த கல்யாணம் நமக்கு தான். பார்த்து போ, சௌரி கலந்துற போது. அங்கிள் டாடி. ஹலோ சொல்லுங்கள் சம்பந்தி. எங்கள் மெயின் ரோடு பக்கத்துலையா? நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உடனே அனுப்பிச்சி வரேன். அசோக், ரமேஷ் இங்கே வாப்பா. மாப்பிள்ளையோட அப்பா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு. நீ வண்டியில் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. குயிக்கா. எங்க அசோக் ஃப்ரெண்ட் அனுப்புறீங்க? சம்மந்தி ஏதாவது தப்பாக நினச்சிக்க மாட்டாரா? நம்ம வீட்டிலேருந்து தாங்க யாராவது போனோம். சிவா அனுப்புங்க. அதுக்கு இல்லை, மொத்தமே 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை கொண்டாண்டாருன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சொல்லிக்கிறேன். சிவா, மாப்பிள்ளையோட அப்பா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு, போய் கூட்டிகிட்டு வந்துடு. சரி. டேய் ரமேஷ், தனியாக அனுப்பாதடா. கூட போடா. போயிட்டு வரேன். நல்லவனே, நானும் வரேன்டா. டேய் எற வண்டியா? டேய் பிரச்சனை இல்லை, வேணாண்டா, போயிடலாம். மாப்பிள்ளையோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. கிளம்புடா. பழைய தகவல் தொகை சொல்ல சீனா போட்டு பாரு. அட்டி காலியா போ போ. இறங்குடா. பாய் பட்னி காலியா பாய். இறங்குடா. இறங்கு. மாப்பிள்ளை படா. ஏய் நீ என்ன தனியா சொல்லுமா? காதுல காசா டட்ரா கடிய பேட. தம்பி போகாதீங்க. அங்கிள் நம்ம போலாம்.
எவ்வளோ சொல்லியும் நீங்கள் என்ன செய்வீங்களா அதான் செய்வீங்கல்ல? இல்லப்பா, அது தப்புப்பா. நம்ம அம்மா வயசு தான்ப்பா இருக்கும். அந்த பொண்ணை போய் சின்ன பொண்ணுப்பா, அதை பார்த்துட்டு எப்படிப்பா சும்மா வர முடியும்? ஊரில் இருக்கவனை தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. வீட்டில் இருக்கவங்க எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன?